எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி. யுனிவர்சல் ஆலயத்திலிருந்து நாம் தேர்தலுடைய நாளை நெருங்கி கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாய் நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே தேசத்தை தொடர்ந்து நடத்தி செல்லும்படியாய், தேவனுடைய நல்ல சித்தம் நடைபெறும்படியாய். எனவேதான் இந்த சிறப்பு நாளிலே ஒரு சிறப்பு ஜெபத்தை இறுதியில என்னோடு நீங்கள் சேர்த்து செய்யும்படியா நான் உங்களை வரவேற்கிறேன். காரணம், நமது நாட்டினுடைய முன்னேற்றம் எல்லோருடைய விசுவாசத்திலும் சாட்சியும் விடாமுயற்சியும் கண்டிப்பா இருக்கிறது. நாம் வாழ்கிற இந்த தேசம் நிச்சயமாய் தேசத்தினுடைய மக்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான தொடர் ஜபத்தை கண்டிப்பாய் நாம் செய்ய வேண்டும். அதனுடைய ஒரு சிறந்த நாளைய தினம் கண்டிப்பாய் நாம் அதிலே கவனமற்றவராக இருக்கக்கூடாது. நாம் அந்த கடமையை நிறைவேற்றாமலும் போகக்கூடாது. இருந்தால் தேவன் தாமே அதை நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். நம்முடைய கடமையை நாம் நாட்டுக்காய் நிறைவேற்றும்படி எனவே நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தாமே நம் எல்லோருக்கும் சரியான வழிகாட்டுதலை கொடுக்கும்படி, மேலும் எல்லா தலைவர்களை, எல்லா அதிகாரிகளை, பாதுகாப்பு பணியில் ஈடுபட போகிறவர்கள் எல்லோரையும் கர்த்தர் வழிநடத்தி செல்லும்படியாய், உதவி செய்கிற எல்லா மக்களுக்கும் கர்த்தர் பாதுகாப்பை, பலனை கொடுக்கும்படி, ஆரோக்கியத்தை கொடுக்கும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். எனவே என்னோடு நீங்கள் குடும்பமாய் ஜெபத்திலே ஒன்றிணைய மறக்க வேண்டாம். இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியிலே இந்த சமயம் வியாழக்கிழமை இன்று ஒரு ஆசீர்வாதமான திருமண வாழ்க்கைக்கான ஆலோசனை கூட்டம் நடந்தது. குடும்பத்திற்கான சிறப்பு ஜெபம் செய்யப்பட்டது. எனவே நானும் இதிலே நீங்க எங்களோடு இந்த கூட்டத்தின் நிகழ்ச்சி இறுதியிலே இணையும்படி விரும்புகிறேன். முதலாவதாய் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த வரும்போது சில ஆவிக்குரிய அடையாளங்களை பற்றிய ஒரு தெளிவு உங்களுக்கு ஏற்படும்படி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கிற மக்கள் கவனித்திருப்பீர்கள். நீங்கள் ஒருவேளை முதல் தடவையா அந்த நிகழ்ச்சி பார்க்க நேரிட்டிருந்தால், ஒருவேளை உங்களால் நிதானிக்க கூடாமல் இருந்தால், எது ஆவிக்குரியது, எது சரீரபூர்வமானது, அடையாளங்களை பாருங்கள், நீங்கள் புரிந்து கொள்ளும்படியா. உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகி விடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தோன்றுகிறீர்கள். ஏராளமான காஃபி, எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இழந்தவராய் இப்படியாவது அவங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? இப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள். இருக்கப்படுவதை போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதை போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது. மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் துவங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகி விடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டுகிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்பம் ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை, சென்னையில் 10 அடையாளங்களை பார்த்த நீங்கள் ஆவிக்குரிய விதத்திலே எப்படி ஒருத்தர் வாழ்க்கையில் இது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதையும் யோகிக்க கடினமானதல்ல மக்கள். ஒருவேளை உங்களில் பல பேருக்கு அப்படிப்பட்டவர்கள் தெரிந்திருக்கலாம். உங்கள் குடும்பத்திலும் அப்படிப்பட்டவர்கள் யாராவது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். நீங்கள் ஒருவேளை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். நான் உங்களை விசேஷமாய் வரவேற்கிறேன். எங்களோடு ஒன்றிணைவு. குறிப்பாய் வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி. ஏன் நாளையும் நீங்கள் சென்னையில் சுற்று வட்டாரங்கள் இருந்தால் உங்களால் வர முடியுமானால் ஏதாவது ஒரு நேரம் தேர்ந்தெடுங்கள். கண்டிப்பாய் உங்களுடைய கடமையை நீங்கள் நிறைவேற்றி ஏதாவது ஒரு நேரம் தேர்ந்தெடுங்கள், எங்களோடு இணைவு. அல்லது நாளை ஒருவேளை நீங்கள் வர கடினமான ஒரு வாய்ப்பா இருந்தால், வழியா இருந்தால், ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி எங்களோடு இணைய மறக்க வேண்டாம். இதோ ஒருவர் வாழ்க்கையிலே பரிசுத்தாவின் சக்தி வெளிப்படுகிற சமயம். இந்த அடையாளங்கள் வாழ்க்கையில மறைந்து போகிறது. ஒரு அற்புதமான சாட்சி உங்களுக்காய் நீங்கள் பார்க்கும்படி தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். பேர் பார்கவி. எனக்கு 24 வயசு ஆகுது.
எனக்கு முன்னாடி ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தற்கொலை எண்ணமானது இருந்தது, மன அழுத்தமானது இருந்தது, பயமானது இருந்தது. எனக்கு வந்து கட்டுப்படுத்த முடியாத கோபமானது இருந்தது. எனக்கு வந்து என் லவ் லைஃப்ல ப்ராப்ளம் இருந்ததுனால எனக்கு வந்து ஒரு சமாதானமே இல்லாத நபராக இருந்தேன், ஒரு நிம்மதி இல்லாத நபராக இருந்தேன். நான் வந்து ஒரு நரகத்தை சந்திக்கிற நபராக நான் இருந்தேன். எனக்குள்ள வந்து ஒரு அழுத்தமானது இருக்கும், ஒரு பாரமானது இருக்கும். என்னால் வந்து எதுவுமே செய்ய முடியாது, என்னால் வந்து ஃப்ரீயாக இருக்க முடியாது எல்லார போல. ஆனால் எனக்குள்ள வந்து அந்த பாரம் இருந்துகிட்டே இருக்கும், அந்த பயம், அந்த கட்டுப்படுத்த முடியாத கோபம். எது பண்ணாலும் யார் மேலே இருந்தாலும் எனக்கு வந்து அந்த கோபமானது இருக்கும். எங்கள் அப்பா எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பா வந்து குடிச்சிட்டு வருவார், எங்கள் அம்மா கூட சண்டை போட்டு இருப்பார். இதை பார்க்கும்போது எனக்குள்ளே வந்து ஒரு அழுத்தமானது இருக்கும். ஏன் நான் வந்து இன்னும் இருக்கிறேன், நான் இறந்துட்டா கூட நல்லா இருக்குமே. எனக்குள்ளே வந்து அந்த சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, எனக்குள்ளே வந்து அந்த நிம்மதி இல்லாத ஒரு நிலைமையாக இருக்குது சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளேயே நான் அழுதுட்டு இருக்கிற நபராக நான் இருந்தேன். எனக்கு வந்து அந்த நேரத்தில் கோபமானது இருக்கும் எங்கள் அப்பா மேலே. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு, எனக்கு வந்து என் வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்காது. அந்த நேரத்தில் எங்கேயாச்சும் போயிடலாம், நம்ம யார் கண்ணுக்குமே காணாமல் போயிடலான்னு சொல்லி அந்த எண்ணம் கூட எனக்கு இருந்திருக்கு. எனக்கு வந்து வீட்டில் யாருமே கவனம் கொடுக்கறதுக்கு இல்லை, யாருமே வந்து என்னை அக்கறையாக பார்த்துக்கிறது இல்லை. ஸோ இந்த காரணத்தினால வந்து நான் வந்து வெளியில் இருக்கிற ஒரு நபரை நான் பார்க்க ஆரம்பித்தேன். அவர் வந்து எனக்கு கவனம் கொடுப்பாரு, அவர் வந்து எனக்கு நல்லா பார்த்துப்பாரு. ஒரு நம்பிக்கையில் நான் வந்து வெளியில் ஒரு காதலனை நான் பார்த்தேன். ஸோ பிற்பாடு அப்புறம்தான் எனக்கு வந்து பிரச்சனை வந்து மிகப்பெரிய விதத்தில் ஆரம்பிச்சது. எப்படின்னா, எங்கள் 2 பேருக்குள்ள அந்த ஒற்றுமையானது இருக்காது, அந்த புரிந்து கொள்ளுதல் இருக்காது. 2 பேருமே வந்து எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்போம். அந்த 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 அன்பின் வாழ்க்கையில வந்து எங்களுக்கு வந்து நிம்மதியானது கிடையாது. எங்களுக்கு அந்த அன்பின் வாழ்க்கையில ஒரு புரிந்து கொள்ளுதல் கிடையாது. எதுவுமே வந்து ஒழுங்கா இல்லை, எல்லாமே வந்து பிரச்சனையா இருந்தது. எனக்குள்ள வந்து என் வீட்டில் சந்திச்ச பிரச்சனையை விட எனக்கு வந்து அப்போதான் எனக்கு அதிகமாக பிரச்சனையானது ஆரம்பிச்சது. அப்புறமா தான் நான் வந்து அந்த நபரை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிற நபராக இருந்தேன். அவர் வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தார். ஸோ பிற்பாடு எங்கள் அம்மா என்ன பிரச்சனைனால சந்திச்சிருந்தாங்களோ வீட்டில், அதே பிரச்சனையால் நானும் பாதிக்கப்பட்ட நபராக இருந்தேன். நான் வந்து ஒருபோதும் நினச்சது கிடையாது என் வாழ்க்கை மாறும்னு. ஸோ அப்போ தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், ஒருத்தர் மூலியமாக இந்த இன்விடேஷனானது நான் வாங்கினேன். ஸோ அந்த அழைப்பானது அவங்க கொடுத்தாங்க, அந்த தொடர் சங்கிலி ஜபத்தில் கலந்துக்கும்படி. ஸோ நான் அந்த இடத்துக்கு போனேன். அந்த இடத்துல இருக்கிறவங்க எனக்கு வந்து உதவி செஞ்சாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வர சொல்லியிருந்தாங்க. ஸோ தண்ணி பாட்டிலானது எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அதை வந்து ப்ரேயர் பண்ணி கொடுக்கும்போது விடுதலையானதை நான் பெற்றுக்கொண்டேன். ஸோ நான் அந்த தண்ணியை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்த பிற்பாடு நான் வந்து அந்த தண்ணியை பார்த்தேன். நான் வந்து தீர்மானிச்சேன், இந்த தண்ணியோட நான் குளிக்கும் பொழுது என் பிரச்சனை எல்லாமே மாறும், நான் வந்து முழுமையா விடுதலை பெற்ற நபரா நான் இருப்பேன்னு நான் தீர்மானிச்சேன். நான் விசுவாசத்தோட அந்த செயலானது செஞ்சேன். பிற்பாடு நான் வந்து முழுமையா விடுதலை பெற்ற நபரா நான் இருந்தேன். எனக்கு வந்து வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல் என் அன்பின் வாழ்க்கையிலே நான் வந்து எந்த பிரச்சனையானதை சந்திக்கல. இன்னைக்கு நான் நல்லா உணர்றேன், ஒரு ஃப்ரீயாக இருக்கிற நபராக நான் உணர்றேன். நான் வந்து முன்னாடி நம்பலை என் வாழ்க்கை மாறும்னு. ஆனால் நான் இப்போ பார்க்குறேன் என் வாழ்க்கை மாறி இருக்கிறத. ஒவ்வொரு நாளும் நான் வந்து சமாதானத்தினால நிரப்பப்பட்ட நபராக இருக்கிறத. நல்ல மக்களை, இந்த நேரத்தில் நீங்கள் கீழே பார்க்கிற தொலைபேசி எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால், வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்ப விரும்பினாலோ தயங்காதீர்கள். விலாசங்களுக்கோ விளக்கங்களுக்கோ ஜப நேரத்தை குறித்த விவரங்களுக்கோ எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது எங்களுக்கு செய்தி அனுப்புங்கள். நாங்கள் உதவ உங்களுக்காக தயாராக இருக்கும். யூனிவர்சல் ஒவ்வொரு நாளும் ஞாயிறு முதல் ஞாயிறு வரை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கிறது. நீங்கள் எங்களுடைய சிறப்பு விருந்தினர். மக்களை, இந்த நேரத்திலே இன்னொரு அற்புதமான வாழ்க்கை மாற்றத்தின் சாட்சியை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு வாலிபராய் தன் வாழ்க்கையிலே பலவிதமான கனவுகளோடு இருந்த ஒரு வாலிபர், அதாவது ஒரு லட்சியத்தோடு தன் வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு இருந்த ஒருவர் நடுவிலே பல இடர்பாடுகளை சந்தித்து தடுமாறின தருணம் தேவனோடு ஏற்படுத்தின ஐக்கியத்தினால், அதாவது ஆலயங்களிலே பல சிறப்பு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது, தொடர் சங்கிலி ஜபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நோக்கங்கள் எல்லாம் உங்கள் விசுவாசத்தை தூண்டும்படி நீங்கள் எங்களோடு இணையும்போது, அதாவது சிறப்பு நிகழ்ச்சிகள்ல தொடர் சங்கிலி ஜபத்தில் நீங்க இணையும் பொழுது உங்கள் விசுவாசம் பலனாக்கப்படுகிறது. நீங்கள் தடைகளை மீறி செய்யும்படி. அதான் இந்த வாலிபருக்கு நடந்தது. பல தடைகளை எதிர்கொண்டார், பல சவால்களை எதிர்கொண்டார். ஆனால்
ஒவ்வொரு சிறப்பு நிகழ்ச்சியில தொடர் சங்கிலி ஜெபத்துல இணைந்து எல்லா இடர்பாடுகளை மீறி இன்றைக்கு அவர் எதிர்காலம் எப்படிப்பட்ட ஒரு பிரகாசமான எதிர்காலமாய் மாறி இருக்கிறது. நீங்களே இந்த சாட்சியிலே பார்ப்பீர்கள். படிப்படியாய் எப்படி தேவனோடு கூட சேர்ந்து அவர் வாழ்க்கை வளர்ந்து, அதான் விசேஷமானது. ஒருவேளை வெற்றி உங்களில் பல பேருக்கு கிடைத்திருக்கலாம். ஆனால் வெற்றி நிரந்தரமா இருக்க முடியும், நிலையானதா இருக்க முடியும் தேவனோடு கூடிய உறவிலே மட்டுமே. இந்த சாட்சி உங்களுக்காய் நீங்கள் பார்ப்படி. வணக்கம், என்னுடைய பேர் சதீஷ்குமார். எனக்கு வயசு 25 ஆகுது. ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை சுத்தமாக சரியாக இல்லை. ஏன்னா எனக்கு அநேக பயம் இருந்தது. என்னுடைய ஃப்யூச்சரை பற்றி என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னாக போக சொல்லிட்டு ஒரே பதட்டமாக இருந்தது. ஏன்னா என்னால் என்னோட படிப்பு மேலே என்னால் சரியாக கவனம் செலுத்த முடியல. நான் எப்போ வீட்டில் போய் உட்காந்து படிக்கணும்னு சொல்லிட்டு நான் என்னோட புக்கை ஓப்பன் பண்ணாலும் வீட்டுக்குள்ள அநேக பிரச்சனையாக இருக்கும். அந்த டைமில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை வந்தது. அதுக்காக நாங்கள் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருந்தோம். ஆனால் அவருக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் அவருக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. டாக்டர் சொன்னாங்க அவருடைய பிளட்ல அந்த இன்ஃபெக்ஷன் மிக்ஸ் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்காக நாங்கள் இன்னும் அதிகமான ட்ரீட்மெண்ட் பண்ணோம். மருந்து, மாத்திரை, ஊசிகள் எல்லாமே அவருக்கு கொடுத்து பார்த்தோம். ஆனால் அவர் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் அவருக்கு ஏற்படவே இல்லை. அந்த டைம் தான் எங்கள் அம்மா ஒரு முறை என்னை யூனிவர்சல் ஆலயத்துக்கு கூப்பிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னேன் நான் வரல அப்படின்னு சொல்லேன். அவங்க சொன்னாங்க இல்லை நீ ஒன் டைம் பாரு, உனக்கு பிடிச்சா வா, இல்லைன்னா நீ ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க கூட அவங்க சரி கூப்பிட்டாங்க சொல்லிட்டு அந்த டைம் நான் போனேன். ஆலயத்துக்கு போன உடனே என் பிரச்சனை மாறல. ஆனால் அந்த மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பாஸ் என்னை கூப்பிட்டு ஒரு கவுன்சிலிங் கொடுத்தார். அந்த கவுன்சிலிங் கூட நான் என்னுடைய எல்லா பிரச்சனையும் சொல்லலை. ஏன்னா எனக்கு மற்றவங்க கிட்ட என்னுடைய பிரச்சனை சொல்றது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்புறமேட்டு அந்த டைமில் நான் பாஸ்டர் மூலியமா தேவன் எனக்கான ஒரு வழிநடத்தை கொடுத்தாரு. அதை நான் ஏற்றுக்கிட்டேன். ஸோ ஓகே சொல்லிட்டு நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். ஒவ்வொரு வெனஸ்டே, ஃப்ரைடே, சண்டே எல்லாம் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். சர்ச்சில் பாஸ்டர் மூலிமா தேவன் நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு சொல்லித்தராங்க. நான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். எங்கள் வாழ்க்கை எல்லா பிரச்சனையும் மாறிச்சு. என்னுடைய காலேஜ் நான் ஃபுல்லாக முடித்தேன். எந்த ஒரு அரியரும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்டும் நான் கிளியர் பண்ணேன். இப்போ நான் ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் நான் சீனியர் ஃபார்மசிஸ்ட் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ 5 வருஷமாக எங்கள் அப்பாவுக்கு மாறாத அந்த பிரச்சனை இப்போ ஆலயத்துக்கு வெறும் ப்ரேயர் ஆயில் யூஸ் பண்ணி இப்போ அவருக்கு அந்த அலர்ஜி பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வீட்டுக்குள்ளே இப்போ என்னுடைய அம்மா, என் அப்பா, என்னுடைய ஃபுல் ஃபேமிலி நாங்கள் ஆலயத்தில் இருக்கோம். தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். பிற்பாடு நான் ஆலயத்துக்கு தொடர்ந்து வந்தேன். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முழுமையாக இல்லை. அதுக்கப்புறமேட்டு நான் பாஸ்ட் என்கிட்ட சொன்னாங்க நான் பரிசுத்த ஆவியை பெறணும். ஏன்னா பரிசுத்த ஆவி என்பது தேவனுடைய ஆவி. நம்ம என்னதான் ஆசீர்வாதம் பெற்றாலும் நம்ம பரிசுத்த ஆவி நம்மளுக்கு இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ஒரு முழுமையான ஆசீர்வாதமாக இருக்காதுன்னு சொன்னார். அந்த நேரத்தில் தான் ஆலயத்தில் தானியேல் உபவாசம் வந்தது. தானியேல் உபவாசம் அந்த நேரத்தில் நான் தீர்மானித்தேன் அந்த ஃபாஸ்ட் ஆஃப் தானியேல் எனக்கு தேவனுடைய ஆவி வேணும். ஏன்னா தேவன் எனக்கு வெளியே இருந்தே என் வாழ்க்கையை மாற்ற முடியணும். தேவன் எனக்குள்ளே இருந்தால் என் வாழ்க்கை ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதமாக இருக்கும் சொல்லிட்டு நான் விசுவாசித்தேன். அது தொடர்ந்து முன்னோக்கி போனேன். அதிகமாக நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் படித்தேன். அப்புறம் நான் ஆலயத்துக்கு இன்னும் அதிகமாக நான் தொடர்ந்து வந்தேன். வீட்டில் நான் ஃபாஸ்டிங் இருந்தேன். என்ன விஷயம் தேவனுக்கு பிடிக்குமோ அந்த விஷயம் நான் அந்த விஷயத்தை நான் தொடர்ந்து பண்ணேன். ஒரு நாள் காலையில் ஒரு 5 மணி இருக்கும். அப்போ எனக்கு தேவனுடைய ஆவி கிடைச்சாரு. அந்த டைம் முன்னாடி இல்லாத ஒரு புதிய சந்தோஷம். அதுக்கப்புறமேட்டு நான் என்னுடைய வாழ்க்கை ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததோ அப்படி இல்லை. என் வாழ்க்கை ஃபுல்லாகவே மாறிடுச்சு. நான் என்ன பிரச்சனை வந்தோ அது இப்போ நான் ஃபேஸ் பண்ணுறேன். நான் ரொம்ப போல்டாக தைரியமாக இருக்கேன். ஏன்னா பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் சில பேர் அந்த பிரச்சனை விழுவாங்க. சில பேர் அந்த பிரச்சனை ஜெயிச்சு வருவாங்க. நான் இப்போ என்னோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தோ அதை நான் ஃபேஸ் பண்ணுறேன். அதை நான் ஜெயிக்கிறேன். என் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. இப்போ நானும் என்னுடைய ஃபேமிலி இப்போ ஆண்டவருடைய பாதுகாப்பில் இருக்கும். எங்கள் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. இப்போ என்னுடைய அப்பா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கார். அவருக்கு இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் இப்போ அவரும் ஆலயத்துக்கு வராங்க. என்னுடைய ஃபுல் ஃபேமிலி இப்போ சர்ச்சுக்கு வராங்க. நானும் இப்போ நாங்கள் இப்போ ஆண்டவருடைய பாதுகாப்பில் ஒரு முழுசாக ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். எங்களுக்கு எந்த ஒரு எங்களுடைய எல்லா தேவையும் தேவன் பார்த்துக்கொள்கிறார். மக்களை, தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செயல்பட எந்த தகுதி, மொழி, இடம், சூழ்நிலை, வாழ்க்கை பின்னணி எதுவுமே தடையில்லை என்பதற்கான இன்னொரு ஆதாரத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீர்கள்.
இந்த வாலிபரை ஆசீர்வதித்த அதே தேவன் தன் வாழ்க்கையிலே குடும்பத்திலே பல சவால்களை சந்தித்த இந்த வாலிபருடைய வாழ்க்கையில் என்ன செய்தார் என்பதை நீங்கள் என்னோடு சேர்ந்து பார்க்கும்படி விரும்புகிறேன். இந்த சாட்சியின் இறுதியிலே நாம் தண்ணீரை ஆஸ்வதிக்க போகிறோம், குடும்பத்தை ஆஸ்வதிக்க போகிறோம், நாட்டை ஆஸ்வதிக்க போகிறோம். எனவே என்னோட ஜபத்தில் என்னைய மறக்க வேண்டாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த சாட்சியின் பிற்பாடு. என் பேர் கிளிமென்ட் ஷேன் மோர்வே. எனக்கு 32 வயதாகுது. என் குடும்பத்துல மொத்தம் 5 பேர். நான் நடு பையன். எனக்கு 2 தம்பிங்க, ஒரு தங்கச்சி, ஒரு அண்ணன். நான் வளர்ந்த போது என்னுடைய பெற்றோருங்க எல்லா சிறந்த முயற்சி எடுத்தாங்க. அதாவது அவங்களுடைய சக்திக்கு என்னென்ன முடியுமோ எல்லாமே செய்தாங்க. எனக்கு என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியும். நல்ல படிப்பு கொடுத்தாங்க, எல்லா விதமான கல்வி தகுதிக்கான வழி ஏற்படுத்தினாங்க, நல்ல பள்ளிக்கூடம் நாங்கள் எல்லாருமே நல்லா படிக்கிறதுக்கு அவங்க வழி ஏற்படுத்தினாங்க, நல்ல நிலைமைக்கு வரும்படி. ஆரம்ப பள்ளியிலே நான் ஒரு தனித்துவமான உதாரணமான ஒரு மாணவனாக இருந்தேன், நன்றாக படிக்கக்கூடிய மாணவனாக. ஆனால் உயர்நிலை பள்ளிக்கு நான் போன உடனே என்னுடைய வழியே மாறிடுச்சு. நான் எதிர்ப்புணர் உள்ள ஒரு பையனாயிட்ட, மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்ட, மறைவான உபயோகப்படுத்தின, போதை குடிக்க ஆரம்பிச்சு, கேர்ள் ஃப்ரெண்டுங்க உருவானாக. எனக்கு நைட் கிளப்லாம் போக ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து. இதே போல் பல கேங் ஃபைட்லேயே நான் ஈடுபட ஆரம்பித்தேன். மேல்நிலை பள்ளிக்கு நான் போன அந்த காலகட்டத்தில் சண்டை உண்மையாகவே ரொம்ப கடுமையாக மோசமாயிடுச்சு. அதாவது இந்த சண்டை கும்பலோட நான் சேர ஆரம்பிச்சேன், ரவுடிங்க கும்பலோட ரொம்ப அதிகமாக நான் அவங்களோட சேர ஆரம்பித்து பலவிதமான சண்டைகளை ஈடுபட தோணும். இவங்களுடைய நோக்கமே, இந்த கேங்குடைய நோக்கமே சண்டைகளில் ஈடுபடுறது, அடிதடியில் ஈடுபடும். இவங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு கேங். எனவே நான் அதில் ஒரு பகுதியாக இருக்கிற ஒரு பெருமையாக, ஒரு புகழ்ச்சியான விஷயமா நான் நினச்சேன். அவங்களோட சேர்ந்து நான் தொடர்ந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு வார நாட்கள் இறுதியில் நாங்கள் குடிப்போம். அதே மாதிரி குடிச்சதுக்கு அப்புறமா அவங்களோட சேர்ந்து சண்டைகளில் ஈடுபட்டு இது ஒரு எப்போதும் கிடையாது, வழக்கமான ஒன்றாயிடுச்சு. இது ஒரு பழக்கம்னு சொல்லலாம். ஒவ்வொரு வாரமும் இறுதியில் இந்த மாதிரி குடிக்கிறது, அடிதடியில் ஈடுபடுறது. ஒரு நேரம் அந்த சண்டை ரொம்ப பயங்கர மோசமாயிடுச்சு. இந்த கேங்கோட ஏற்பட்ட சண்டையில் ரொம்ப மூர்க்கமாகி இந்த கத்தி கட்டைங்கெல்லாம் அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. அந்த எதிரி கும்பலை சேர்ந்தோம். நான் என்னோட நண்பரும் ஓட வேண்டியிருந்தது, வேறு வழி இல்லாமல் நாங்கள் ஓடி போயிட்டு என்னுடைய சொந்தக்காரர் வீட்டுக்குள்ளே போயிட்டோம். அவங்க கத்தியெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. ஜன்னல் வழியாக அதை வீசும்போது உள்ளே இருந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப மோசமான ஒரு நிலைமையாயிடுச்சு. இந்த நேரம் எனக்கு ஒரு 17 வயசு. இப்போ நான் ரொம்ப ஒரு வாழ்க்கையை சாதிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு நான் இருந்தேன். முன்னேறணும் அப்படின்ற ஒரு ஆசை. எனக்கு தெரிஞ்சது என் வாழ்க்கையை நான் அழிச்சிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய எதிர்கால கனவை நான் அழிச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது. இந்த படிக்க முடிஞ்ச உடனே நான் ஒரு ஆலயத்தை தேடுறேன், தேவனை தேடும்படியா நான் அந்த சமயத்தில் விரும்பினேன். அப்போ தான் நான் யூனிவர்சல் ஆலயத்தை கண்டடைந்தேன். ஏன்னா அங்கே இருக்கிற ஒரு துணையாளர், அவங்க எனக்கு தெரியும், இந்த அசிஸ்டண்ட். அவங்க நான் மேல்நிலை பள்ளியில் இருந்தபோது அவங்க அங்கே படித்தவங்க. அந்த அசிஸ்டண்ட் எனக்கு தெரியும். என் பெற்றோருங்க வசிக்கிற அந்த இடத்துல ஒரு ஃப்ளாட்டில் அதை தங்கிட்டு இருந்தாங்க. துணையாளர் என்னை ஆலயத்துக்கு வரும்படி வரவேற்றாக. நான் அவரோட சில நேரம் நான் ஆலயத்துக்கு போன பிற்பாடு என்னுடைய பாட்டி இந்த ஃப்ளாட்டில் இருந்து அவங்க ஆறி போனதுனால அவங்களோட உள்ள தொடர்பு எனக்கு அந்த கான்டாக்ட் இல்லாமல் போயிடுச்சு. என்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை நான் தூக்கி எறிகிற ஒரு நிலைமையில இருந்தேன். அந்த சமயம் தான் நான் தேவனை திரும்ப தேடணும்னு சொல்லி மீண்டும் நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். அப்போ தான் நான் மீண்டும் யூனிவர்சல் ஆலயத்தில் நுழைந்தேன். கத்தீட்ரல் பேராலயம் வெண்டுக்குள்ள இருந்தது. நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். 2010 நான் ஆலயத்தில் இணைந்த பிற்பாடு ஜூலை மாதத்தில் இருக்க நினைக்கிறேன். தேவனுடைய வல்லமை என் வாழ்க்கையில நான் அனுபவிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். மிக இளம் வயதிலேயே நான் தேவனுக்கு அந்த சவாலை வைக்க தீர்மானித்தேன். அவர் வல்லமை என் வாழ்க்கையில பார்க்க முடியும். அதுக்காக நான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அந்த நேரம், இந்த சிறப்பு நிகழ்ச்சி நான் கலந்து கொண்டு நான் கருத்திடத்தில் ஞானம் கேட்டேன். எதிர்காலத்துக்கான என்னுடைய வழியை, பார்வையை கற்று திறக்கும்படி நான் கேட்டேன். இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிற்பாடு நான் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டேன். அடுத்த மாதமே சவுத் ஆப்பிரிக்கா கேப் டவுனில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் எனக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. சட்டத்துக்கு நான் படிக்கும்படியான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. சட்ட படிப்பில் என் முதல் நிலை நான் முடித்தேன். பிற்பாடு சட்டத்துறையில் முதுகலை பட்டமும் நான் பெற்றேன். நான் அந்த சட்டத்துறையில் என் வகுப்பறையிலேயே பட்டப்படிப்பில் முதல் மாணவனாக வந்தேன். நான் இந்த பட்டப்படிப்பில் முதுகலை பட்டம் பெற்ற பிற்பாடு வெற்றிக்குரிய ஒருவனாக வளர்ந்தேன். ஏன்னா சீக்கிரமே நான் ஒரு இடத்துல நிரந்தரமான பணிக்கு தேர்வு செய்யப்பட்டேன். சட்ட ரீதி சம்பந்தமான துறையில் தேவன் என்னை ஆசீர்வதித்து கொண்டு வரார். ஒவ்வொரு
தடவையும் பலத்திலிருந்து பலனை நோக்கி என்னை கொண்டு போற. நான் இன்னும் என் முதல் நிகழ்ச்சியினுடைய ஆசீர்வாதத்துல தான் இருக்கேன். காரணம் இன்னைக்கு நான் ஒரு சட்ட நிறுவனத்தை சொந்தமா நடத்திக்கிட்டு இருக்கேன். 4 மாதமா என்னுடைய சட்ட நிறுவனத்தை வெற்றிகரமா நான் நடத்திட்டு வரேன். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்த ஆசீர்வாதம் முடிவடையில நான் முதல் நிகழ்ச்சியினுடைய ஆசீர்வாதத்தை தான் இன்னும் இதுவரை நான் அந்த ஆசீர்வாதத்துல தான் தொடர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறதா நான் மிக உறுதியா நம்புறேன். இந்த எல்லா ஆசீர்வாதமும் அந்த முதல் நிகழ்ச்சியினுடைய பலன். காரணம் நான் அதுதான் தேவனிடத்துல கேட்டேன். என்னுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கும்படி எனக்கு அவர் ஞானத்தையும் அதற்கான அறிவையும் தரும்படி நான் கேட்டேன். எனக்கான கதவுகளை திறக்கும்படி கேட்டேன். என் பார்வையை திறக்கும்படி கேட்டேன். எனக்கான வழிகாட்டுதலை கொடுக்கும்படி நான் கேட்டேன். அவருடைய ஆவி எனக்கு கொடுத்த அந்த பிரயாணம் முழுவதிலும் நான் பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்போ நான் என்னுடைய சொந்த சட்ட நிறுவனத்துக்குள்ள அமர்ந்துட்டு இருக்கேன். அமர்ந்துட்டு இருக்கிற இந்த கட்டிடம் எனக்கு சொந்தமான ஒரு கட்டிடம். அந்த கட்டிடத்துக்கு கூட இன்னொரு சிறப்பு நிகழ்ச்சியில நான் கலந்து கொண்டதுனால தான் எனக்கு கிடைச்சது. உண்மையில என்னுடைய வாழ்க்கையை நான் சிறப்பு நிகழ்ச்சி தொடங்கி சிறப்பு நிகழ்ச்சியை தொடர்ச்சியாய் வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு சிறப்பு நிகழ்ச்சியிலும் தேவனோட வல்லமை எனக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கார். நான் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன் அந்த முதல் சிறப்பு நிகழ்ச்சிக்காக. ஏன்னா அவர் தான் அதன் முதல் சிறப்பு நிகழ்ச்சியில எனக்கு அதை எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார். 2010ஆம் ஆண்டு நான் கலந்து கொண்ட அந்த சிறப்பு நிகழ்ச்சி மூலமா தான் தேவனுக்கு இது எல்லாத்தையும் காண்பித்தார். இன்றைக்கு நான் ஒரு மாற்றமடைந்த மனுஷன். தேவனுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் முழு நிச்சயத்தோடு இருக்கிறேன். என் ஒவ்வொரு தீர்மானத்திலும் பரிசுத்த ஆவி தான் என்னை வழிநடத்தி செல்கிறார். நான் இனிமேலும் எதிர்ப்புணர்வுள்ள ஒரு மனுஷன் கிடையாது. எதிர்ப்புணர்வுள்ள ஒரு வாழ்க்கை முறையில நான் இனியும் வாழ்வது இல்லை. நான் புகைப்பிடிக்கிறது இல்லை, குடிக்கிறது இல்லை, கெட்ட நண்பர்களால என்னை சூழும்படி நான் செய்து கொள்வதில்லை. என்னுடைய குடும்பத்துல நான் ஒரு உதாரணமா இருக்கிறேன். என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் உதவியா இருக்கிறேன். என் சகோதரிக்கு நான் உதாரணமா இருக்கிறேன். அவங்களோட சட்ட ரீதியா முடிக்க போறாங்க. கடைசி வருஷத்துல இருக்கிறாங்க. என்னோட சேர்ந்து அவங்க வேலையில என்னோட இணைய போறாங்க. நான் சிறப்பு நிகழ்ச்சியில் தொடங்கி சிறப்பு நிகழ்ச்சியினுடைய ஆவியில வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் உண்மையில பலமா இருக்கிறேன். பரிசுத்த ஆவியினால வழிநடத்தி செல்லப்படுகிறேன். என் ஒவ்வொரு தீர்மானத்திலும் அவர் தான் என்னை வழி நடத்தி செல்லக்கூடிய ஒருவராக இருக்கார். தசம பாகத்தையோ காணிக்கையோ அதோட சிறப்பு நிகழ்ச்சி நான் செய்கிற தியாகத்தையோ நான் ஒருபோதும் பணமான ஒரு கண்ணோட்டத்துல கருதுறது கிடையாது. அது எனக்கான ஒரு வாய்ப்பா பார்க்கிறேன். தேவனோட ஐக்கியத்தை ஏற்படுத்த, தேவனை அணுக, பரிசுத்தாவியோட சந்திப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாக வாழ்க்கையில வெற்றி அடைவது. வெளியே இருக்கிற மக்களுக்கு பரிசுத்தாவிக்காக கேள்வி. ஏன்னா பரிசுத்தாவி உங்க மேல வரும்போது எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாகும். உங்களால் அடைய முடியும், கை கொள்ள முடியும், சாதிக்க முடியும். நீங்க கற்பனை செய்வதை பார்க்கணும். மேலான காரியங்களை உங்களால் சாதிக்க முடியும். ஏன்னா தேவன் எனக்கு அவரை வெளிப்படுத்தியது போல தேவன் உங்களுக்கும் அவரை வெளிப்படுத்துவார். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் ஆண்டவராகிய இயேசு, இந்த நேரத்தில் யாரெல்லாம் இந்த ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ விசுவாசத்தோடு இந்த நிகழ்ச்சியில் கேட்ட சாட்சிகளைப் போல எனக்கும் நடக்குமா என்று இவர் யோசித்துக் கொண்டிருந்தால் இந்த ஜெபத்தின் தொடக்கத்திலே இவருக்குள் இருக்கிற அந்த தயக்கத்தை நீக்கும்படி நான் கேட்கிறேன். எந்த வாசையோ எந்த நம்பிக்கையோ எந்த சூழ்நிலையோ உமக்கு தடையில்லை. ஒருவர் வாழ்க்கையை நீ மாற்றும்படி, குறிப்பாய் உன் வார்த்தையின் மீது விசுவாசம் வைக்கிற, உன் பெயரின் மீது விசுவாசம் வைக்கிற ஒருத்தர் வாழ்க்கையை மாற்று. இன்றைக்கு அந்த அனுபவத்தை இவர் பெற்றுக்கொள்ளட்டும். தேவன் இந்த தண்ணீரை பருகுதலின் மூலம் குணமாக்குதலும் விடுதலையும் இந்த குடும்பத்துக்குள் வருவதாய், ஒற்றுமை இன்மைகள், விவாகரத்துக்கள், பிரிவினைகள் மறையட்டும், சண்டை சச்சரவுகள் மறையட்டும், குழப்பமான சூழ்நிலை மறையட்டும். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தால் இதைதான் நான் அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரே, அதே சமயம் நாளை இந்த தேசத்தினுடைய வாக்குப்பதிவினுடைய இந்த நாளிலே யாரெல்லாம் நாங்கள் கடமையை நிறைவேற்றப் போகிறார்கள் ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் பலப்படுத்துவாராய். அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடும், குடும்பத்தாருக்கு ஆரோக்கியத்தை கொடும், பாதுகாப்பை கொடும், வழிகாட்டுதலை கொடும். இந்த தேசம் முன்னேற்றத்தின் பாதையை நோக்கி செல்லும்படி தேவனே. அதே போல எல்லா அதிகாரிகள், தலைவர்கள், இந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகள், காவலர்கள், மருத்துவ குழுவை சேர்ந்தவர்கள், அவசர பணியில் ஈடுபட்டவர்கள், என் தேவனே, எல்லா சிறிய பணி முதல் பெரிய பணியில் ஈடுபட்டவர்கள் வரையிலும் கர்த்தர் காத்துக் கொள்வாராய். கார்பரேஷன் துறையை சேர்ந்தவர்கள், அனைவரை சுற்றுச்சூழல் பராமரிப்பாளர்கள், தூய்மை காவலர்கள் எல்லோரையும் கர்த்தர் காப்பாராய், பலப்படுத்துவாராய், குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராய். எல்லாம் நல்ல விதமாய் நடந்து முடிய கர்த்தர் கிருபை செய்வாராய். அதன் மூலமாய் தேசம் என் தகப்பனே வளர்ச்சியை நோக்கியும் ஒரு சமாதானமான ஒரு பாதையிலும் செல்லும்படி உங்களுடைய கரம்
நடத்தி செல்லும்படி நாங்கள் கேட்கிறோம். இந்தியாவிலே நாமம் பரிசுத்தப்படுவதா, இந்தியாவிலே உம்முடைய ராஜ்யம் வருவதா, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை இந்தியாவிலே சித்தம் செய்யப்படுவதா, எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவராக இயேசுவின் பெயரா, ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை பருகுங்கள் மக்களை. நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய ஆவி தாமி தேசத்தை நடத்தி செல்வார். கண்டிப்பாய் உங்களுடைய கடமையாற்றுதலின் மூலம், உங்களுடைய சரியான முடிவின் மூலமா. பயப்பட வேண்டாம். எந்த சூழ்நிலைக்கும் உங்கள் குடும்பத்தாரை கர்த்தர் நடத்துவார். இந்த வார்த்தையை சாட்சியை கேட்ட நீங்கள் இப்பொழுது எடுக்க வேண்டிய முடிவு என்னவென்று தீர்மானம். தேவனோடு சேர்ந்து நீங்கள் முன்னோக்கி செல்ல முடியும். எல்லா பிரச்சனைகளையும் மீண்டும் நாளை இரவு இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தேவனும் அனைவரை ஆஸ்வதிப்பாரா. சென்றுவார். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க அதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்க வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்க கடைசி நாள் இந்த பூமியில உங்களுடைய முதல் நாளாக அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்?